ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எந்த ஊர் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். திருநள்ளாறு அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் கோவில். சனி பகவான் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ரொம்ப நாளாகவே நாங்கள் வரணும்னு வந்து நினச்சிருந்த கோவில். நாங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கோம். இப்போ ஒரு 7 ஆயிடுச்சுங்க, ஒரு 7 வருஷம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறமா போகவே இல்லை. ஒவ்வொரு டைமும் போனோன்னு நினைப்போமே கண்டி அதுக்கான டைம் எங்களுக்கு வரல அப்படின்னு தான் நாங்கள் வந்துருவோம். இந்த வாட்டி எப்படியாவது பசங்க கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளான்லேயே தான் இருந்தோம். சரி, எலெக்ஷன் முடிஞ்சு எல்லோரும் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தாங்க வீட்டில். சரி, நம்மளும் வந்து ஸ்கூல் எல்லாருக்குமே லீவ் விட்டுட்டாங்க. எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். நாங்கள் என்றைக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கிளம்பிடணும். சரி, எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள் வந்து ஜனங்க அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணிட்டு நாங்கள் போகலாம் அப்படின்னு கிளம்பிடுவோம். ஏன்னா நம்ம எப்படி நினச்சோமோ அதே மாதிரி தான் எல்லாருமே நினச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் செய்யார்லேருந்து வந்தவாசிக்கு நாங்கள் கிளம்பினோம். வந்தவாசிலேருந்து திண்டிவனம், திண்டிவனத்தில் ஒரு 8 மணிக்கே நாங்கள் வந்து டிஃபன் வந்து முடிச்சிட்டோம், நைட்டு டிஃபனு. அதுக்கப்புறமா நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் வந்தது. எங்களுக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பாண்டிச்சேரி போயும் நீங்கள் வந்து திருநள்ளாருக்கு போகலாம். பாண்டிச்சேரி, காரைக்கால், அதுக்கப்புறமா திருநள்ளாறு பஸ் உங்களுக்கு வரும் அங்கேருந்து அப்படி சொன்னாங்க. இல்லை, நீங்கள் பாண்டிச்சேரி பஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா கும்பகோணம் போகிற வழியிலே வந்து திருநள்ளாறு பைபாஸ்லேயே உங்களுக்கு அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இல்லை, நீங்கள் சிதம்பரம் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் கும்பகோணம் பஸ் ஏறியும் நீங்கள் போகலாம், பைபாஸில் வந்து இறக்கிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு 3 வழி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் லஞ்சு, அதாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் வந்தது. சரி, நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பாண்டிச்சேரி பஸ் ஏறிட்டோம். பாண்டிச்சேரியிலேருந்து உடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு காரைக்கால் பஸ்ஸு கிடச்சிது. அப்படி டக்குன்னு பஸ் ஆனால் கிடச்சி. பஸ்ஸுக்காக நாங்கள் ரொம்ப அலைச்சல்லாம் எதுவுமே நாங்கள் படவே இல்லை. நாங்கள் வெடிக்காலம் கரெக்டாக மணி 2:30 மணிக்கு நாங்கள் காரைக்காலில் போய் ரீச் ஆகிட்டோம். ஒரு 2:30 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் பஸ் இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். திருநள்ளாருக்கு கரெக்டாக 3 மணிக்கு ஷார்ப்பாக பஸ்ஸு வந்துடுச்சு. வெடிக்காலம் 3 மணிக்கு 10 நிமிஷத்துலேயே நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம் திருநள்ளாறு. காரைக்கால்லேருந்து திருநள்ளாருக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷம் கூட கிடையாது, இன்னும் கொஞ்சம் கம்மி தான். டிராஃபிக்லாம் இல்லாமல் சீக்கிரமாக போயிடலாம் வண்டியில் போகிறதா இருந்தால். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷுங்க. நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கே எங்கள் வீட்டில் பசங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம எப்படி நினச்சோம், எலெக்ஷன் முடிஞ்சு எல்லோரும் அவங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க, ரஷ் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி எல்லோரும் நினச்சி கிளம்பியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் வெடிகாலம் போனதை நாங்கள் வந்து சரியாக வந்து எடுக்கிற ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எல்லோரும் தூக்க கலக்கத்தில் நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை. கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் எடுக்கவே ஆரம்பித்தோம். நாங்கள் கோயிலுக்கு போனது எல்லாமே ஃபஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். கரெக்டாக மணி ஒரு 3:30 நாங்கள் ரீச் ஆகிட்டு அங்கே போய் குளத்தில் குளிக்க போயிருந்தோம். குளத்தில் இருக்கிற வீடியோஸை நாங்கள் எடுக்கவே இல்லை, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அது இல்லாமல் குளிக்கிறது வந்து இருட்டில் ஒன்றும் அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சூப்பராக இருந்ததுங்க. சாமி தரிசனம் அவ்வளோ சூப்பராக பார்த்தோம். அங்கே குளிச்சுட்டு நாங்கள் கரெக்டாக 4 மணிக்கெலாம் நாங்கள் சாமி பார்க்க க்யூவில் நின்றோம். ஃப்ரீ தரிசனம் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷுங்க. க்யூ எங்கேயோ போகுது, சுற்றி கோயில் உள்ளே சுற்றி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, வெளியவே வந்து பார்த்திங்கன்னா க்யூ ரொம்ப தொலைவாக இருந்தது. இது நமக்கு வாட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா டோக்கனில் போகலாம் அப்படின்ட்டு 100 ரூபா டோக்கனில் போனோம். ஒரு 1 ஹவரில் பார்த்துட்டோம். ஆனால் அதுவும் க்யூவாக ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். 1 ஹவர்லேயே பார்த்துட்டோம். நம்ம போகும்போது எண்ணெய் சிக்கா நாங்கள் எப்பவுமே அங்கே தான் வாங்குவோம். அதேமாதிரி எண்ணெய் சிக்கா இதெல்லாம் அங்கேயே வாங்கிட்டோம். குளிச்சுட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அவங்ககிட்டே பேக்கில் நாங்கள் லக்கேஜ் வச்சுட்டு அங்கேயே லக்கேஜில் வந்ததுக்கு ஒரு தேங்காய் பூ அவங்க அந்த செட்டு அப்படியே கொடுக்குறாங்க. தான் வாங்குகிறோம். இவங்க வந்து லக்கேஜ் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க, நீங்கள் தூக்கிட்டு போக போகிறீங்க, கோயில் ரோடு கிடையாது, நீங்கள் வெயிட் பண்ணி பேக்கில் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டம், அதனால் வாங்கி வச்சுட்டு போங்க. ஸ்ரீதானம் வச்சுட்டு கோயிலில் போயிட்டு மணி ஒரு கரெக்டாக 5:45 நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். சனி பகவான் அவ்வளோ சூப்பராக பண்ணோம். நல்ல ஒரு டைட்டினோம். சாமி நல்லபடியாக பார்த்துட்டு கொஞ்ச நாள் வெளியே வெயிட் பண்ணி ஃபோட்டோஸும் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கையேந்தி பகவான் தான். சூப்பராக இட்லி, நாளைக்கு 4 இட்லி ஒரு வடை. காலையில் 6 மணிக்கு சூப்பராக சாப்பிட்டோம். ஏன்னா நைட்டில் வந்து ட்ராவலில் வந்து தூக்கம் அதிகமாக இல்லை.
அது இல்லாமல் பசி வேறு ரொம்ப எடுத்துச்சு. அதனால் எல்லாமே சாப்பிட்ருந்தாங்க. அதில் நானும் ஒரு சாப்பிட்டுட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து பேக் வந்து எடுத்துக்கிட்டு அந்த குளத்தாங்க வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் பைபாஸ் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் அந்த லைட்டாக யாரெல்லாம் திருநெல்வேலிக்கு வந்திருக்கீங்க சனி பகவான் கோயிலுக்கு அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்திருக்கீங்க, வராமலாம் இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் கேட்குறேன். ரொம்ப ரஷ்ஷாக தாங்க இருந்தது. அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை இல்லைங்களா, அந்த கடையில் இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த மழை வைக்கிறாங்க சனிக்கிழமை நல்லா இருக்கும். இப்போ வேறு லீவ் வேறு விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் சனி பகவான் வந்து பயிற்சி மாறி இன்னும் 48 நாள் முடியல, அதனால இன்னும் ரஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஜாலியாக இருந்தது. நல்ல பசங்க இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அங்கே அந்த குளத்தாண்டியே வந்து விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் சுற்றிட்டு வந்து நம்ம வந்து ஃபேமிலியோடு நின்று இல்லை ஒவ்வொருத்தரும் நின்று தேங்காய் வந்து கழுத்தில் வச்சு சுற்றி அந்த உழைப்பாங்க. இது நான் இந்த வீடியோ கரெக்டாக எடுக்கும்போது வெளியே 6 காலையில் 6 சரியான வெயில். பார்த்தா 6 ரொம்ப வெயில். 6 மணிக்கெலாம் அப்படியே பொல காட்டுச்சு. அந்த மாதிரி அங்கேயும் நாங்கள் வந்து இது வந்து வெடிக்கால 4 மணிக்கெலாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அப்போ அந்த வீடியோ நான் எடுக்கலை. ரிட்டன் வரும்போது தான் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் வீடியோஸ்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். சனி பகவான் எந்தெந்த பயிற்சி யாருக்கு நல்லது செய்வார், யாருக்கு வந்து கெட்டது செய்வார் அப்படின்றத விட எல்லாருமே வந்து நார்மலாக வந்து நம்ம கோயிலுக்கு வந்து சனி பகவான் கோயிலுக்கு வரலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் நாங்களும் வந்தோம். வந்து குளிச்சுட்டு சாமி நல்ல ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஊருக்கு வந்து நாங்கள் போகிறோம். எந்த ஊருன்றது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் சாமி விநாயகர் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூங்க. விநாயகர் பார்க்கறதுக்கே இவ்வளோ தான், சனிபாவன் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூ இருக்கும். அதுமாரி 300 டோக்கனும் இருக்குது. அது வந்து நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். 300 டோக்கன் 300 டோக்கனும் 1/2 போய்ட்டு வந்துருக்கேன். அது கூட வெடிகாலம் போனதுனால சப்போஸ் 6 மணிக்கு குளிச்சுட்டு ஒரு 9, 8 மணிக்கு மேலே கீழே நின்றுங்களா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிடும். வெடிகாலம் போகவே கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது எங்களுக்கு. பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை பார்க்கறதுக்கான க்யூ லைன் ஃபுல்லாக இருக்கும். விநாயகரை பார்த்துட்டு வெளியே வந்து தேங்காய் சுற்றி போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சனி பகவான் கோயிலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பூ வாங்கலாம் அப்படின்ட்டு பூக்கடையில் வந்து நின்றுட்டு பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாம் பூவுமே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட்டி வச்சுருந்தாரு. எல்லாருமே வாங்கலாம். அதேமாதிரி நானும் வாங்கிட்டு லைட்டாக அந்த குளத்தீப்பு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நாங்கள் வேறு ஒரு கோயிலுக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு போகிறோன்றத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.